அனைவருக்கும் வணக்கம். புதுச்சேரியில டிசம்பர் 3ஆம் தேதி புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அனைத்து வாக்காளர்களுக்கும் 7313784361 இந்த நம்பர்ல இருந்து எல்லாருக்கும் ஒரு கால் வந்துச்சு. அது ஸ்பாம் கால் தான் வந்துச்சு. அத காலை அட்டென்ட் பண்ணும்போது நாங்க ஒரு கருத்து கணிப்பு பண்றோம். அந்த கருத்து கணிப்புல சமூக சேவை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஜோஸ் சார்ல்ஸ் மார்ட்டின் நல்லவரா எண் 1 அமுக்குங்க, கெட்டவரா எண் 2 அமுக்குங்க, இல்ல எதுவும் தெரியலையா நீங்க 3 அமுக்குங்க அப்படின்னு சொல்லி இந்த லாட்டரிக்காரனுக்கே உரிய பாணியில நம்பரை வச்சு விளையாடுற வேலைய அன்னைக்கு ஒரு கால் வந்து எல்லாருக்கும் பண்ணுச்சு. அந்த காலை குறிப்பிட்டு டிசம்பர் 3ஆம் தேதி அன்னைக்கே நான் Facebook லைவ்ல இப்படி ஒரு கால் வந்திருக்குங்கிறதுக்கு கண்டனம் தெரிவிச்சு நான் ஒரு பதிவும் பண்ணியிருந்தேன். டிசம்பர் 4ஆம் தேதி காமராஜர் தொகுதியை சேர்ந்த சில இளைஞர்கள் போய் நேரடியா கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாங்க. நான் டிசம்பர் 4ஆம் தேதி டெல்லி போயிட்டு இருந்த போது அப்போ ஏர்போர்ட்டில் இருந்தே ஆன்லைன் போர்ட்டல்ல நான் ஒரு கம்ப்ளைண்ட்டும் பதிவு பண்ணேன். எனக்கும் இந்த கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, இதன் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த கால் ரெக்கார்டிங்கோடவே நான் ஒரு வழக்கு ஆன்லைன் போர்ட்டல்ல ரெஜிஸ்டர் பண்ணேன். இது இந்த நிலையில இருக்கும்போது டிசம்பர் 5ஆம் தேதி ஜேசிஎம் கட்சியினை சேர்ந்த ஒரு ரீகன் அலாங் வித் ஒரு 4-5 அவரோட சகாக்கள் நேரடியா போய் எங்களுடைய தலைவரை வந்து இழிவு செய்யும் விதமா எங்களை வந்து அரசியல் வளர்ச்சி பிடிக்காம பொறுக்காம எதிர்கட்சியெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு போலி இது வந்து பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு புகாரை போய் கொடுத்தாங்க. ஆனா அந்த புகார்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கும் அந்த கால் வந்திருக்கு, எங்க கூட இருக்கவங்களுக்கும் அந்த கால் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டிசம்பர் 3ஆம் தேதி எல்லாரோட போனுக்கும் கால் வந்தப்போ அவர் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. டிசம்பர் 4ஆம் தேதி போய் அவரோட தலைவரை இழிவு பண்றாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கல. ஆனா டிசம்பர் 4ஆம் தேதி ஏகப்பட்ட, நான் இந்த 3ஆம் தேதியை Facebookல போட்டேன் பாருங்க, அப்பவே ஏகப்பட்ட நூற்றுக்கணக்கான புகார்கள் அந்த கமெண்ட்டுகள்லயே எனக்கும் கால் வந்துச்சு, எனக்கும் கால் வந்துச்சு, என்னோட தகவல் அவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போ இதனை எல்லாத்தையுமே குறிப்பிட்டு அந்த Facebook லிங்கோடவே சேர்த்துதான் நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன். இந்த 3ஆம் தேதி 4ஆம் தேதி விட்டுட்டு தான் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்கிறது தெரிஞ்ச உடனே டிசம்பர் 5ஆம் தேதி போய் அப்படியே பிளேட்டை திருப்பி போட்டு எங்களை இழிவு பண்ற மாதிரி எதிர்கட்சிகள் செய்த சதி இது அப்படின்னு சொல்லி போய் ஒரு கம்ப்ளைண்ட் சைபர் கிரைம்ல ஜேசிஎம் தரப்புல இருந்து கொடுத்தாங்க. இப்ப இது ஒரு பக்கம் இருக்க, 2 வாரம் கழிச்சு இதே குரூப் இப்ப வந்து இன்னொரு கால் வந்திருக்கு. என்ன கால் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வழக்கமா ஒரு கருத்து கணிப்பு எடுக்கிறாங்கன்னா, இப்போ விகடன் கருத்து கணிப்பு பண்ணுவாங்க, புதிய தலைமுறை கருத்து கணிப்பு பண்ணுவாங்க, நியூஸ் 18 கருத்து கணிப்பு பண்ணுவாங்க, இந்தியா டுடே பண்ணோம், லைலா காலேஜ் பண்ணோம். இந்த மாதிரி யாரெல்லாம் கருத்து கணிப்பு பண்றாங்களோ, நாங்கள் இந்த நிறுவனத்திலிருந்து வர்றோம், நாங்க ஒரு கருத்து கணிப்பு எடுக்கிறோம், இதுக்கு உங்களோட ஒத்துழைப்பு வேணும், உங்களோட அனுமதி வேணும் அப்படின்லாம் கேட்டுட்டு தான் அந்த கருத்து கணிப்பை எடுப்பாங்க. ஆனால் புதுச்சேரியில ரொம்ப அபாயகரமா புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அனைத்து வாக்காளர்களோட எண்ணுக்கும் அனுமதியே இல்லாம இவங்க வந்து கால் பண்ணி எங்களுடைய தனிநபர் தகவல்களை இவங்க திருடி இருக்காங்கிறது தான் முதல் குற்றச்சாட்டு. இப்போ ஏர்டெல் வந்து டெலி ப்ரொவைடர்ஸா இருக்காங்க இல்லையா, ஏர்டெல், அப்புறம் ஜியோ, வோடாஃபோன், பிஎஸ்என்எல், இவங்கெல்லாம் டெலி ப்ரொவைடர்ஸ். இந்த டெலி ப்ரொவைடர்ஸ் எங்களோட தகவல்கள் கொடுத்திருந்தாங்கன்னா ஏர்டெல் சந்தாதாரர்களுக்கு மட்டும்தான் இந்த கால் வந்திருக்கணும், இல்ல ஜியோ சந்தாதாரர்களுக்கு கால் வந்திருக்கணும், இல்ல பிஎஸ்என்எல்க்கு வந்திருக்கணும். என் வீட்டுல எல்லா சந்தாதாரர்களுமே போன் வச்சிருக்கிறோம். அப்ப எல்லாருக்கும் வர்றதுக்கான அவசியம் என்ன? அப்போ இது டெலி ப்ரொவைடர் கிட்ட இருந்து போகல. இப்போ நான் ஒரு பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கேன் அப்படின்னா அந்த பேங்க் சார்ந்தவங்களுக்கு நீங்க கிரெடிட் கார்டு வாங்கிக்கோங்க, இது வாங்கிக்கோங்கன்னு சொன்னாங்கன்னா அதுல ஒரு லாஜிக் இருக்கு. ஆனா எதற்குமே சம்பந்தம் இல்லாமல் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அனைத்து வாக்காளர்களையும் நேரடியாக குறிப்பிட்டு இந்த அரசியலை இவங்க வந்து போன்ல பண்றாங்கன்னா இவர்களுக்கு இந்த தகவல்கள் எப்படி போச்சு? இத்தனை ஆண்டுகால அரசியல் வரலாற்றுல புதுச்சேரியில இப்படி ஒரு ஸ்கேம், இப்படி ஒரு ஸ்பாம் கால் வந்ததே கிடையாது. அதே மாதிரி கால் யாருன்னா பண்றாங்கன்னா, நாங்களே இந்த கட்சியில இருந்து பேசுறோம், இந்த கட்சியிலிருந்து நாங்கள் இதை கேட்க விரும்புறோம் அப்படின்னு சொல்லி தான் கேட்பாங்க. ஆனா எந்த விதமான அடிப்படை தகவலுமே இல்லாம இன்னைக்கு வந்த கால் பாத்தீங்கன்னா மொட்டை கடிதாசி மாதிரி என்ன சொல்ல வராங்கிறதே தெரியாம, இன்னாரோட மகன் நீங்களா அப்படின்னு கேட்டது ஒரு கால், இப்போ இவர் தான் உங்க அப்பாவா அப்படின்னு கேக்குது இந்த கால். இதுதான் அதுக்கு அர்த்தம். வணக்கம். புதுச்சேரியின் தேவைகள் மற்றும் வளர்ச்சிக்கான முன்னுரிமைகளை அறிந்து கொள்ள நாங்கள் ஒரு சிறிய தொலைபேசி கருத்து கணிப்பை நடத்துகிறோம். மக்கள் மிகவும் மதிப்புடையவை. தயவு செய்து உங்கள் கருத்துக்களை பகிருங்கள். நீங்கள் தற்போது முதல்வர் திரு ரங்கசாமி அவர்களின் செயல்பாடுகளில் திருப்தி அடைந்துள்ளீர்களா? திருப்தி என்றால் 1 அழுத்தவும், நடுநிலை என்றால் 2 அழுத்தவும், அதிருப்தி என்றால் 3 அழுத்தவும். இப்போ
இவங்களோட கவலை என்ன, ஜோர்ஜ் சார்ல்ஸ் மார்ட்டின் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு கேட்டது போக, வெளிப்படையா ரங்கசாமி அவர்களுடைய ஆட்சி எப்படி இருக்கு, இல்ல பிடிக்கலையா, இல்ல நடுநிலையா, இல்ல சொல்ல விருப்பம் இல்லையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கால். இப்போ கூட்டணி கட்சி பண்ணுது, எதிர்கட்சி பண்ணுது, உங்களை அவதூறு பரப்புது அப்படின்னா நாங்க நேரடியா பாஜகவை போட்டு சாத்திருப்போம். மோடி அரசு செஞ்சதெல்லாம் சொன்னதெல்லாம் செஞ்சாங்களா, பெஸ்ட் புதுச்சேரின்னு சொன்னாங்களே செஞ்சாங்களான்னு நாங்க கேள்வி கேட்டிருப்போம். என்ன, இதுக்கும் எதிர்கட்சிகளுக்கும் சம்பந்தமே இல்லைங்கிறதுக்கு இந்த ஒரு ஆடியோவே போதுமானது. ஏன்னா வந்த நாள் முதல்ல இருந்து ஜேசிஎம் இப்போ லஜக் பஜக் மொஜக்னு ஒரு கட்சி வர ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ இந்த கட்சி ஆரம்பிச்சதோ, இந்த மக்கள் மன்றம் ஆரம்பிச்சது நாள்ல இருந்து இப்போது வரை பாஜகவை நேரடியாக விமர்சனம் செய்யாமல் கடந்து போகக்கூடிய வேலையை இந்த ஜோர்ஜ் சார்ல்ஸ் மார்ட்டின் பண்றாரு. அதே மாதிரி அவருடைய மச்சா இருக்கார் பாருங்க, ஆதவ் அர்ஜுனா, டிவிகேவுடைய ஒரு மேடையில ஒரு பொதுக்கூட்டத்துல நேரடியாக அண்ணாமலையை விமர்சித்து ஒரு கருத்து வெளியிட்டு இருந்தார். அவர் கருத்து வெளியிட்ட அன்னைக்கு மாலையே ஆதவ் அர்ஜுனாக்கும் எங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, அவரோட கருத்து அது அவரோட தனிப்பட்ட கருத்து, அது எங்களோட குடும்ப கருத்து எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஆதவ் அர்ஜுனாக்கு நேரடியாக கண்டனம் தெரிவிச்சவர் தான் இந்த ஜோர்ஜ் சார்ல்ஸ் மார்ட்டின். இப்போ அதே பாணியில புதுச்சேரி மக்களை குழப்பும் விதமா நேரடியாக பாஜக கூட்டணி அரசுன்னு சொல்ல திராணி இல்லை, பாஜகவை ஆளும் கட்சியில கூட இருக்குங்கிறது அவருக்கு ஞாபகம் இல்லை. ஆனா நேரடியாக ரங்கசாமி அவர்களை மட்டுமே குறிவைத்து இன்னைக்கு இந்த கால் வந்திருக்கு. இது நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஜோர்ஜ் சார்ல்ஸ் மார்ட்டினுக்கு சம்பந்தம் இருப்பதற்கான 100% வாய்ப்பு இருக்கு. சரி, இது என்னங்க ஒரு போன் வந்துச்சு, இதுல என்னங்க பெரிய பிரச்சனை அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் புதுச்சேரி காவல்துறை இதுவரைக்கும் ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்காங்க. என்னன்னு போட்டிருக்காங்க, உங்களோட தொலைபேசி எண்ணுக்கு ஏதேனும் லிங்க் வந்துருச்சுன்னா அதை அமுக்காதீங்க, உங்களுக்கு ஏதேனும் கால் வந்துச்சு 1 அமுக்குங்க 2 அமுக்குங்க 3 அமுக்குங்கன்னு சொன்னாங்கன்னா அமுக்காதீங்க, ஸ்பேம் கால்ஸ் அட்டன் பண்ணாதீங்க, இப்படி எல்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ புதுச்சேரி வாக்காளர்களை மையமாக வைத்து எங்களோட வாக்காளர்களுடைய எல்லாரோட போன் நம்பரும் எதுல இருக்கு, ஒன்னு ஓட்டர் ஐடியில இருக்கு, ஆதார் கார்டுல இருக்கு, இப்போ எஸ்ஐஆர் அப்டேட் பண்ணிருக்கோம், அதுலயும் கொடுத்துருக்கோம். இப்போ எங்களோட தகவல் போச்சுன்னா, ஒரே ஒரு பேங்க்குக்கு போச்சுன்னா அந்த பேங்க்ல இருக்கிறவங்களுக்கு தான் போன் வரணும், ஊர்ல இருக்க எல்லாருக்கும் ஒரே நேரத்துல வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இந்த 3 வழியில தான் போயிருக்கு. ஒன்னு ஆதார் கார்டு, இன்னொன்னு ஓட்டர் ஐடி, இன்னொன்னு எஸ்ஐஆர். இப்போ புதுசா நாங்க அப்டேட் பண்ணிருக்கோம் இல்லையா அதுல. அப்ப எதுல இருந்து போச்சு? சரி, இந்த லிங்குகளை கிளிக் பண்ணாதீங்க, உங்களோட அக்கௌண்ட் ஹேக் செய்யப்படும். அது மட்டும் இல்ல, இப்போ ஒரு போன் நம்பர் தெரிஞ்சாலே, ஹாய் ஐ எம் இன் an எமர்ஜென்சி சிச்சுவேஷன், உடனே எனக்கு ஒரு 10,000 போடு, உன் அக்கௌண்ட்ல எவ்வளவு பணம் இருக்கு, நான் வண்டி இல்லாம நிக்கிறேன், நான் இப்படி எமர்ஜென்சில இருக்கேன், நான் ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கிறேன், எனக்கு இமீடியட்டா பணம் போடுன்னு சொல்லி எத்தனையோ பேரு தங்களோட பணத்தை அனுப்பி ஏமாந்த கதைகள் இன்னைக்கு புதுச்சேரியில ஏகப்பட்டது இருக்கு. அப்படிப்பட்ட வரிசையில இன்னைக்கு யாருன்னே தெரியாம நம்மளோட எல்லாரோட போன் நம்பரும் இன்னைக்கு ஏதோ ஒரு ஸ்கேம்ஸ்டர் கையில கிடைச்சிருக்கு. அப்ப புதுச்சேரி காவல்துறை, புதுச்சேரி சைபர் கிரைம் இதை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு இன்னைக்கு ஆன்லைன் முறைகேடுகள், ஆன்லைன் குற்றங்கள் பெருகி வரக்கூடிய இந்த காலகட்டத்துல புதுச்சேரி வாக்காளர்களுக்கு மட்டும், இது தமிழ்நாடு வாக்காளர்களுக்கு வரல, வேற மாநிலத்தவர்களுக்கு வரல, புதுச்சேரியில ஓட்டரா பதிவு செய்யப்பட்டவர்களுக்கு மட்டுமே இந்த அழைப்புகள் போயிருக்குங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதனால இதுக்கு மேலேயும் காலம் தாழ்த்தாமல், விஜய் வந்த போது அரசியல் செய்து அவருக்கு பாதுகாப்பு கொடுத்து ஒட்டுமொத்த புதுச்சேரியில் இருக்கக்கூடிய போலீஸையும் அதுல என்கேஜ் பண்ணி வெற்றிகரமா நீங்க அந்த கூட்டத்தை நடத்தி இருந்த போதிலும் இப்போ சீரியஸா நேரடியா தனிநபர் சார்ந்த தகவல்களை திருடி புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அனைத்து வாக்காளர்களுடைய சுய விவரங்களை திருடி இருக்கக்கூடிய அந்த கும்பலின் மீது புதுச்சேரி காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது யாரு என்பதை பொதுமக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதை இந்த நேரத்துல கோரிக்கையா வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.